அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இன்று மார்கழி மாதம் 1, மாதங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். மனதுக்கு, அதாவது உள்ளத்துக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் தரும் மாதம் மார்கழி மாதம் தான். கருத்தில் கொள்ளுங்க. மார்கழி மாதத்தில் அபூர்வ சக்திகள் பூமிக்குள்ளே ஊடுருவோம். அதனால்தான் அதிகாலையில் எழுந்து பெண்களுக்குள் கோலம் போடுறது ஆதி காலத்திலிருந்து முன்னோர்கள் கடைபிடித்து வராங்க. அதே போல் ஆண்களாக இருந்தால் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும். கருத்தில் கொள்ளுங்கள். விசுவாசி மார்கழி 1 இன்று செவ்வாய்க்கிழமை. ஆங்கில வருடம் டிசம்பர் 16, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:28 வரை சுவாதி, பின் விசாகம். திதி இன்று முழுவதும் துவாதசி. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராதி, ரேவதி. ராசி பார்த்திங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்தப்பட்டு ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி, மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் அதனுடைய வேலையை செய்யும். அதுக்கிட்ட இருந்து நம்ம தான் தற்காத்து கொள்ளணும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சார்ந்த முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா அற்புத பலன் பார்க்க முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் இன்றைய ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இது முடிஞ்சதும் அசுப வரை சூரிய 1 மணி நேரம் இருக்கும். அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுபவரை இருக்கும். அந்த சுபவரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்க. இப்போ ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா வடக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் தான் சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.